ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது ஆர்டிஇ இலவச கட்டாய கல்வி உரிமை சட்டம் இருக்குது பாருங்கள். அதில் உங்களுக்கான டேட்டா பர்த்தை மாற்றி அமைச்சு புதிய ஒரு அரசாணையை வெளியிட்டிருக்காங்க. இப்போ இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, அதாவது 1/4/2026 அன்னைக்கு இந்த ஒரு புதிய ஒரு அரசாணையை கொடுத்துருக்காங்க. ஆர்டிஇ தொடர்பாக 27/3/2026 அன்னைக்கே ஒரு சுற்றறிக்கையை வெளியிட்டிருந்தாங்க. அந்த வகையில் மீண்டும் ஒரு சுற்றறிக்கையை கொடுத்துருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அதாவது திருத்திய அறிவுரை வழங்குதல், ஒரு சில மிஸ்டேக் பண்ணியிருக்காங்க, அதை நாங்கள் திருத்தி அமைச்சு இப்போ இந்த ஒரு புதிய அப்டேட்டை கொண்டு வந்திருக்கோம் அப்படின்ற மாரி உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ இதில் என்ன சொல்லியிருக்காங்க அதை பற்றி நம்ம பார்க்கலாம். ஓகே, அதாவது யூஸ்வலாக ஆர்டிஇ இலவச கட்டாய கல்வி உரிமை சட்டத்தை பொறுத்த வரைக்கும் தனியார் பள்ளிகளில் 25% இடஒதுக்கீடு எல்கேஜி மற்றும் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டுக்கு வழங்குறாங்க. மத்திய மற்றும் மாநில அரசுகள் ரெண்டு பேருமே சேர்த்து தான் இந்த ஸ்கீமில் நிதி ஒதுக்கீடு செய்கிறாங்க. அந்த வகையில் இப்போதைக்கு என்ன அப்டேட்டை கொடுத்துருக்காங்க அப்படின்னா, நிறைய பேருக்கு அந்த டேட் ஆஃப் பர்த்தில் தான் சந்தேகம் இருந்துச்சு. இப்போ அதை உங்களுக்கு கிளியர் பண்ணி கொடுத்துட்டாங்க. அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இப்போ நம்ம எப்போ அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னா, 20/4/2026 18/5/2026 வரைக்கும் தாராளமாக rt.tnschool.government.in அந்த வெப்சைட் மூலமாக அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தெரிவிச்சிருக்காங்க. அதேமாரி பார்த்தா எல்லா பள்ளிகளிலுமே நோட்டீஸ் போர்டு ஒட்டணும் அப்படின்றதையும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஒரு இன்ஃபர்மேஷனாக. அதுக்கப்புறம் பாருங்கள், என்னமான டாக்குமெண்ட் நீங்கள் சப்மிட் பண்ணணும் அப்படின்னா, குழந்தையோட பர்த் சர்டிஃபிகேட்டுக்கு நீங்கள் கண்டிப்பாக டேட் ஆஃப் பர்த்துக்கு ஒரு ப்ரூஃப் அட்டாச் பண்ணி ஆகணுங்க. அது பர்த் சர்டிஃபிகேட்டாக இருக்கலாம், இல்லை ஹாஸ்பிட்டலில் கொடுத்த அல்லது ஆக்சிலரி அண்ட் மிட்வைஃப் ரெஜிஸ்டர் இருந்தால் பரவாயில்லை, அங்கன்வாடி ரெக்கர் இதெல்லாமே கொடுத்துருக்காங்க. எதுவுமே இல்லாத பட்சத்தில் அஃபிடவிட் வைக்கலாம் அப்படின்ற மாதிரியும் கொடுத்துருக்காங்க. இப்போ ஏஜ் லிமிட் மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். அதாவது பழைய அந்த அரசாணையில் என்னமான இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, 1/8/2021 31/7/2022 பிறந்தவங்க அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தப்பாக மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. நிறைய பேர் பார்த்தா இண்டிகேட் பண்ணியிருந்தாங்க இது பழைய டேட் ஆஃப் பர்த் அப்படின்ற மாதிரி. நம்மளும் அதை கிளியர் பண்ணியிருந்தோம். பட் இப்போ அஃபிஷியலாக பார்த்தா இன்னொரு இன்ஃபர்மேஷனை கொடுத்துட்டாங்க. இப்போ உங்கள் குழந்தை நீங்கள் எல்கேஜி சேர்க்கணும் அப்படின்னா ஏஜ் லிமிட் என்ன அப்படின்னா, 1/8/2022 31/7/2023 பிறந்திருக்கணும் அப்படின்ற மாரி அஃபிஷியலாக மென்ஷன் பண்ணிட்டாங்க. அதேமாரி உங்கள் குழந்தைய நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் சேர்க்க போகிறீங்க அப்படின்னா 1/8/2020 31/7/2021 பிறந்திருக்கணும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தெரிவிச்சிருக்காங்க. யூஸ்வலாக எல்கேஜிக்கு எல்லா தனியார் பள்ளிகளிலுமே உங்களுக்கு ரிசர்வேஷன் இருக்குது, 25% இடஒதுக்கீடு. பட் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டை பொறுத்த வரைக்கும் தமிழகத்தில் ஒரு 2-3 ஸ்கூல் மட்டும்தான் அவைலபிளாக இருக்குங்க. நீங்கள் அந்த ஸ்கூலில் மட்டும்தான் நீங்கள் இருக்க முடியும். அதனால் அதிகபட்சமாக எல்கேஜி மட்டும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்தமான கேட்டகரி மூலமாக அப்ளை பண்ணலாம் அப்படின்னா, வாய்ப்பு மறுக்கப்பட்ட டிஸ்அட்வான்டேஜ் குரூப் அப்படின்னு ஒரு கேட்டகரி இருக்குது. இந்த கேட்டகரி தகுதி என்ன அப்படின்னா, நீங்கள் கம்யூனிட்டி பேஸ் பண்ணி அப்ளை பண்ணலாம். நீங்கள் பிசியாக இருக்கீங்க, எம்பிசியாக இருக்கீங்க, எஸ்சிஎஸ்டியாக இருக்கீங்க அப்படின்னா தாராளமாக டிஸ்அட்வான்டேஜ் குரூப் மூலமாக இந்த ஆர்டியில் உங்கள் குழந்தை இலவசமாக தேக்கலாம். அதுக்கு ஜாதி சர்டிஃபிகேட் போதுமானது. நெக்ஸ்ட்டு வாய்ப்பு மறுக்கப்பட்ட சிறப்பு பிரிவினர், அதாவது டிஸ்அட்வான்டேஜ்லேயே ஸ்பெஷல் கேட்டகரி இருக்காங்க பாருங்கள். அவங்க யாரெல்லாம் ஸ்பெஷல் கேட்டகரியில் வருவீங்க அப்படின்னா, ஆதரவற்ற குழந்தைகள், ஹெச்ஐவியால் பாதிக்கப்பட்ட குழந்தைகள், தேர்ட் ஜெண்டர், துப்புரவு தொழிலாளர் குழந்தைகள் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட் ஏபிள் பர்சன் குழந்தைகள், அவங்க எல்லாமே ஸ்பெஷல் கேட்டகரி கீழே வருவீங்க. பட் அதுக்கான டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கணுங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, வருமான சர்டிஃபிகேட் 3வது கேட்டகரி எக்கனாமிக்கல் வீக்கேஜ் செக்ஷன். இதுக்கு நீங்கள் எக்கனாமிக்கல் வீக்கேஜ் செக்ஷன் சர்டிஃபிகேட்டை கொடுக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. பேசிக்காக இன்கம் சர்டிஃபிகேட் வச்சாவே போதுமானது. ஸோ இதுக்கு நீங்கள் உங்களுடைய குடும்ப ஆண்டு வருமானம் 2 லட்ச ரூபாய்க்குள்ளே இருக்க மாரி வருமான சர்டிஃபிகேட்டை வாங்கி இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். 3 கேட்டகரியில் ஏதாச்சும் ஒரு கேட்டகரியை சூஸ் பண்ணி அப்ளை பண்ணுங்க. ஒன்று டிஸ்அட்வான்டேஜ் குரூப், ஜாதி சரி வச்சு அப்ளை பண்ணலாம். இன்னொன்று டிஸ்அட்வான்டேஜ் ஸ்பெஷல் கேட்டகரி, அந்த ஸ்பெஷல் குழந்தைகள், அதுக்கான டாக்குமெண்ட் வச்சு அப்ளை பண்ணலாம். 3வது எக்கனாமிக்கல் வீக்கேஜ் செக்ஷன், வருமான சர்டிஃபிகேட் வச்சு அப்ளை பண்ணலாம். ஸோ 3 கேட்டல் எது தகுதி இருக்கோ அதை நீங்கள் அப்ளை பண்ண பாருங்கள். அதுக்கப்புறம் இருப்பிட சர்டிஃபிகேட் கேட்டிருக்காங்க. அதுக்கு ப்ரூஃப் ரேஷன் கார்டோ, ஓட்டர் ஐடியோ, ஆதார் கார்டோ ஏதாச்சும் ஒரு டாக்குமெண்ட்டை நீங்கள் சப்மிட் பண்ணிக்கலாங்க. இதில் தான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன்ஸாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க, நோட் பண்ணிக்கோங்க. ஸோ எல்லாத்தையுமே அப்டேட்டாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதாவது ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க. அப்ளை பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன் சம்மந்தப்பட்ட அந்த ஸ்கூலுக்கு போய்டும். அவங்க உங்கள் அப்ளிகேஷனை ரிஜெக்ட் ஆச்சா இல்லை பார்த்தா அக்செப்ட் பண்ணியாச்சா, என்ன காரணம் ரிஜெக்ட் பண்ணியிருக்கீங்க, டாக்குமெண்ட் மிஸ்ஸிங்காக,
எல்லாத்தையுமே தெரிவிக்கணும் அப்படின்ற மாரி உங்களுக்கு இதன் மூலமாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ முதல்ல யாருக்கு வந்து அட்மிஷன் போடுறாங்க அப்படின்னா அந்த ஸ்பெஷல் கேட்டகரி சொன்ன பாருங்கள், அவங்களுக்கு முன்னுரிமை கொடுத்து முதல்ல அவங்களுக்கு ஆர்டியில் இந்த இலவச மாணவர் சேர்க்கை வந்து கொடுங்க அப்படின்ற மாரி உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. டைம் டேபிளை பற்றி கொடுத்துருக்காங்க பாருங்கள். 2/4/2026 அன்றைக்கி எல்லா ஸ்கூலுமே வந்து பார்த்தா எவ்வளோ வேக்கன்சி இருக்குது அப்படின்றத நீங்கள் வந்து இண்டிகேட் பண்ணுற மாரி இருக்கும். 6/4/2026 அன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ எல்லா மாவட்ட முதன்மை கல்வியோட அவங்ககிட்ட ஒப்படைக்க வேண்டிய நாள் அன்றைக்கி தான் இருக்குது. அதுக்கப்புறம் 7/4/2026 அன்றைக்கி வந்து ஸோ எந்தெந்த ஸ்கூல்லாம் இருக்குது அது எல்லாமே வெப்சைட்டில் அப்டேட் பண்ணோம் அப்படின்ற மாரி உங்களுக்கு தெரிவிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 15/4/2026 அன்னைக்கு விண்ணப்ப படிவங்களை கோரி பள்ளி அறிவிப்பு பலகையெல்லாம் ஒட்டணும் அப்படின்ற மாரி கொடுத்துருக்காங்க. ஆன்லைன் அப்ளிகேஷன் 20/4/2026 18/5/2026 வரைக்கும் இருக்கும் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. தகுதியுள்ள விண்ணப்பதாரர்கள் உங்களுடைய பெயர் வந்து அக்செப்ட் ஆகிடுச்சா ரிஜெக்ட் ஆகிடுச்சா அது எல்லாமே என்றைக்கு சொல்லுவாங்க அப்படின்னா 20/5/2026 அன்னைக்கு சொல்லுவாங்க. அதேமாரி இப்போ வந்து ஒரு ஸ்கூலில் 25% இடஒதுக்கீடு இருக்குது, ஒரு 25 சீட் இருக்குது அப்படின்னா ஒரு 25 பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படின்னா எல்லாருக்குமே போயிடும். 25 பேருக்கு மேலேயும் போகிறாங்க அப்படின்னா குழுக்கள் முறையில் தேர்ந்தெடுப்பாங்க. அது வந்து 22/5/2026 அன்றைக்கி தாங்க குழுக்கள் நடைபெற போகுது. அதேமாரி 22/5/2026 ஈவினிங் 6 மணிக்கு யாரெல்லாம் செலக்ட் ஆகிருக்காங்க, யாரெல்லாம் வெயிட்டிங் லிஸ்ட்டாக இருக்காங்க, எல்லா செலெக்ஷன்ஸ் அப்டேட்டுமே வந்துடும். ஃபைனலாக யார் வந்து செலக்ட் ஆகிருக்காங்க அப்படின்றதுக்கான இன்ஃபர்மேஷனை மாவட்ட அளவில் வந்து அந்த சம்மந்தப்பட்ட ஆஃபீஸருக்கு தெரிவிக்க வேண்டிய நாள் 29/5/2026 அதுக்குள்ளே சப்மிட் பண்ணோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இதுதாங்க உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். ஸோ உங்கள்கிட்ட மேற்கண்ட எல்லா இன்ஃபர்மேஷனுமே ஃபில் பண்ணி இந்த 2026-27க்கான ஆர்டி அட்மிஷனை ஸோ ஈஸியாக வந்து நடைமுறையெல்லாம் கடைபிடிச்சி நீங்கள் வந்து அட்மிஷன் போடுங்க அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க. இதுதாங்க உங்களுக்கான அப்டேட்டாக கொடுத்துருக்காங்க. டேட்டா மட்டும் மாற்றி அமைச்சிருக்காங்க. மற்ற எல்லா இன்ஃபர்மேஷனுமே ஒன்று தாங்க. அதேமாரி உங்கள் குழந்தை வந்து 1 கிலோமீட்டர், அதாவது இப்போ நீங்கள் ஒரு இடத்துல இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இருக்கிற இடத்துலேருந்து 1 கிலோமீட்டருக்குள்ளே சரௌண்டிங்கில் ஸ்கூல் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு ஆர்டிக்கு எலிஜிபிள் ஆகும் அப்படின்ற மாரி கொடுத்துருக்காங்க. எல்கேஜி அல்லது முதல் வகுப்பிற்கு அருகாமை இடம் என்பது 1 கிலோமீட்டர் சுற்றளவு ஆகும் அப்படின்றத கொடுத்துட்டாங்க. அதனால் நீங்கள் இருக்கிற இடத்துலேருந்து 1 கிலோமீட்டருக்குள்ளே ஸ்கூல் இருந்தால் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். அதேமாரி ஒரு நபர் அதிகபட்சமாக 5 ஸ்கூல் வரைக்கும் அப்ளை பண்ணலாம். இப்போ நீங்கள் இருக்கிற இடத்துலேருந்து 1 கிலோமீட்டருக்குள்ளே 5 ஸ்கூலுக்கு மேலே இருக்குது அப்படின்னா 5 ஸ்கூல் வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இதுதாங்க உங்களுக்கான அப்டேட். எல்லா டாக்குமெண்ட்ஸுமே ரெடியாக அதை எடுத்து வச்சுக்கோங்க. குழந்தை பேரில் எல்லா சர்டிஃபிகேட்டுமே வாங்க பாருங்கள். வருமானம் இருப்பிடம் ஜாதி சர்டிஃபிகேட் எல்லாமே குழந்தை பேர்லேயே வாங்க பாருங்கள். ஸோ உங்களுக்கு இருந்த டேட்டா பர்த்துக்கான ஒரு டவுட்டை வந்து பார்த்தா கிளியர் பண்ணி புதுசாக வந்து ஒரு சர்க்குலர் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் இதுக்கப்புறம் இதாங்க உங்களுக்கான டேட்டா பர்த். ஸோ யூஸ்வலாக நிறைய பேருக்கு டவுட் இருந்துச்சு, இப்போ கிளியர் ஆகிட்டு இருக்கும். வெல் ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். அடுத்த ஒரு நல்ல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.